வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 20 புதன்கிழமை 2ஆம் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் முடிவடைந்த விக்ரம் சோலாரோட டீட்டெயில் பார்க்கலாம். நேற்று ஒட்டு மொத்தமாக 4.57 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர் மட்டும் 3.47 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்கள் 13 டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அப்புறம் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்கள் அவங்க நேற்று எந்த இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க, கலந்துக்கிறவே இல்லை. ஆனால் இன்றைக்கி 11% அவங்க விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க 2ஆம் நாள் முடிவில். அப்புறம் எம்ப்ளாயி கேட்டகரியில் பார்த்தோம்னா 2.37 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. திங்கக்கிழமை ஆங்கர் இன்வெஸ்டர் 621 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. IPO ஓப்பன் ஆகிறதுக்கு நாள் ஆங்கர் இன்வெஸ்டர் முதலீடு செய்வாங்க. அதிகபட்ச விலைக்கு பங்கோட அதிகபட்ச விலைக்கு 621 கோடி ரூபாய்க்கு மொத்தம் வாங்கியிருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 20 புதன்கிழமை 2ஆம் நாள் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். ஒரு பங்குக்கு 50 ரூபாயாக இருக்குது. ஒரு பங்கோட விலை அதிகபட்ச விலை 332, அதோட 50 ரூபாய் சேர்த்தோம்னா 382 ரூபா வருது. 15% ப்ரீமியமில் வர்த்தகமாகிட்டு இருக்குது. நம்ம முதல் நாள் முடிவில் பார்த்தோம் 21% ப்ரீமியமில் இருந்துச்சு. இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டு வர்றது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. 2ஆம் நாளில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 15 ரூபாய் ஆயிடுச்சு. 15% ப்ரீமியமில் கிடைக்குது. அப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிட்டு வர்றதையும் நம்ம கவனிக்கணும். கொஞ்சம் நீங்களும் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. இன்றைக்கி விண்ணப்பம் செய்ய கடைசி நாள், 3ஆம் நாள். இன்றைக்கி நண்பர்களே நமக்கு கல்யாண் ஜுவல்லரியில் கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் பார்க்கலாம். 485க்கு கன்சிடர் பண்ணலாம். 465க்கு போனால் 2ஆம் முறை கன்சிடர் பண்ணலாம். இதை பண்ணி கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம். ஒரு 20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீபாவளி வரைக்கும் நம்ம காத்திருந்தோம்னா இது ஒரு 600 ரூபா 650 ரூபா வரைக்கும் போகும். அப்போ ஒரு 20%லேருந்து 25% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. இதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க கல்யாண் ஜுவல்லரியை. இந்த வாய்ப்பு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும். அதனால் அதை பார்த்துக்கங்க. 485 கன்சிடரு, 465க்கு கன்சிடர் பண்ணலாம். 580 590க்கு வெளியே வந்துடலாம். இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சுக்கிட்டு வாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம புது IPO ஒன்று பார்க்கலாம். விக்ரன் இன்ஜினியரிங் IPO. கம்பெனி விவரம்: 2014 செயல்பட தொடங்கிய விக்ரன் இன்ஜினியரிங் மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னென்னா, பொறியியல், கொள்முதல் மற்றும் கட்டுமான திட்டங்களை அரசாங்க வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் மின்சாரத்துறை மற்றும் பரிமாற்றம், விநியோகம், கிராமப்புற நீர் வளங்கள் மற்றும் ரயில்வே கட்டுமான திட்டங்களையும் இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்களோட திட்டங்கள் முக்கிய திட்டங்களாக இந்த இதெல்லாம் இருக்குது. மின்சார உயர் மின்னழுத்த பாதை EHV மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் போன்றவற்றையும் இதில் அடங்கும். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் 2023 42.84 கோடியாக இருந்திருக்கு. 2024 அப்படியே டபுள் மடங்காகி 74.84 கோடியாக அதிகரிச்சிருக்கு. 2025 77.82 கோடியாக இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக படிப்படியாக வளர்ந்துட்டு வந்திருக்கு. ஆனால் 2023 2024 அப்படி ப்ராஃபிட் டபுள் ஆகிருக்கு, வரிக்கு பிந்திய லாபம். ஆனால் 2024 25 பார்க்கும்போது கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. அதையும் நம்ம கவனிக்கணும். ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.62% இருக்குது. அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 23.34% இருக்குது. அப்புறம் எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் 17.50 இருக்குது, 50% இருக்குது. டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.58 இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 4.35 இருக்குது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. IPOவோட ஒதுக்கீடு விவரம் பார்க்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ஒதுக்கியிருக்கிறாங்க. பரவாயில்ல, அதிகமானதை ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு 50% பங்குகளை ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு வெறும் 15% தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. மொத்தம் IPOவோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 772 கோடிகள். ஃப்ரெஷ் இஷ்யூ 721 கோடி. 52 கோடி ஆஃபர் ஃபார் சேலு. ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கிறாங்க. அவங்க விற்கிற மொத்த ஷேர் ஆஃபர் ஃபார் சேலில் 52,57,731 பங்குகள் விற்பனைக்கு வருது. இதுதான் IPOவோட மொத்த விவரம். ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம்.
ப்ரைஸ் பேண்டு 92 ரூபாயிலிருந்து 97 ரூபா வரைக்கும் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஐபிஓ வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை முதல் நாள், ஆகஸ்ட் 27 புதன்கிழமை 2ஆம் நாள், ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை 3ஆம் நாள். இந்த 3 நாட்களும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் செப்டம்பர் 1 திங்கட்கிழமை, அடுத்த மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஐபிஓ ஒதுக்கீடு விவரங்கள் தெரிய வந்துடும். ஐபிஓவில் கிடைத்தவர்களுக்கு செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அவர்களது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்கு செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அவர்களது வங்கி கணக்கிற்கு பணம் திரும்ப செலுத்தப்படும். செப்டம்பர் 3 புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இரண்டிலும் பட்டியலிடப்படும். நீங்கள் பங்கை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஆகஸ்ட் 20 புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 213 புள்ளி அதிகரித்து 81,857 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 69 புள்ளி அதிகரித்து 25,050 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 166 புள்ளி விழுந்து 55,698 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1100 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1806 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நம்ம சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 13 புள்ளி அதிகரித்து 25,093 வர்த்தகமாயிட்டு இருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 11 புள்ளி விழுந்து 87 ரூபா 6 பைசாவாக இருக்குது. 87 ரூபாய் மறுபடியும் தொற்றுச்சு. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு 99,294 ரூபாயாக இருக்குது. 10 கிராம் 10 புள்ளி நேற்று விழுந்திருக்கு. சில்வர் 1 கிலோ பியூர் சில்வரு நல்ல ஏற்றம் 1,296 ரூபா ஏறி இருக்குது. 1% மேலே ஏறி இருக்குது. 1,12,641 ரூபாயாக இருக்குது 1 கிலோ சில்வர். பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். நேற்று 2ஆம் நாள் முடிவில் ஆகஸ்ட் 20 புதன்கிழமை சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அப்புறம் ஜிஎம்பி விவரம் பார்ப்போம். விண்ணப்பிக்க இன்றைக்கி கடைசி நாள், இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் மொத்தமாக 20 முறை சப்ஸ்கிரிப்ஷன் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்கங்க. 20 முறை. டே 2ல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா 16 முறை விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 26 முறை விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் 17 முறை விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான இதாக இருக்குது. விண்ணப்பம் செஞ்சதுனால தான் இதை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். அப்போ 2ஆம் நாள் முடிவில் வந்து மொத்தம் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 19% இருக்குது. 19% கிட்டத்தட்ட ப்ரீமியத்தில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இறுதி நாள் விண்ணப்பம் செய்ய நீங்களும் யோசித்து ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கி தான் கடைசி நாள். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பரவாயில்ல 20% இருக்குது இன்றைக்கி 2ஆம் நாளில். இன்றைக்கி 3ஆம் நாள் பார்ப்போம். நேற்று 2ஆம் நாள் முடிவில் தான் இந்த டீட்டெயில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி 3ஆம் நாள் இன்றைக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி இறுதியாக அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. பட்டேல் ரீட்டைலோட ஐபிஓவோட விவரம் தான் இது. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.